சொல்லுகிறது, உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கனி தரும் திராட்சை கொடியை போல் இருப்பாள், உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒலிவுமர கன்றுகளைப் போல் இருப்பார்கள். இதோ கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். கர்த்தர் சீயோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார். நீ ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பாய் என்று வேதம் சொல்லுகிறது. நீ உன் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தையும் காண்பாய் என்று ஆண்டவர் சொல்கிறார். பிரியமானவர்களே, ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்லியிருப்பார் என்று சொன்னால், ஆண்டவர் ஒரு வாக்குத்தத்தத்தை உன் குடும்பத்திற்கு கொடுத்திருப்பார் என்று சொன்னால், அந்த வாக்குத்தத்தங்கள் ஒரு நாளும் தரையிலே விழுந்து போகாது. அந்த வாக்குத்தத்தங்கள் அப்படியே நிறைவேறுகிறதான வாக்குத்தத்தங்களாக காணப்படுகிறது. அவர் சொல்லியிருக்கிறார், உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கனி தருகிற திராட்சை கொடி போல் இருப்பாள் என்று சொல்லி. இதோ என் மனைவி இப்படி இருக்கிறாளே, இதற்கு வழி இல்லையா என்று சொல்லி யோசிக்கலாம். ஆனால் வேதம் வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறது.